ஓகே பாருங்க. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்துட்டு என்னது? நான் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் வந்துட்டு உங்களுக்கு கெசட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க வந்துட்டு உங்களுக்கு பிரதானமாக ரெண்டு வகையான எழுத்து பரீட்சைகள் இருக்குது. அதுல முதலாவது வந்துட்டு உழைச்சார்பு அதாவது நுண்ணறிவு சார்ந்த வினாத்தாள் உண்டு. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம இதுக்கு முந்தின 5 கிளாஸ்கள்ல பார்த்துருக்கோம். அதே மாதிரி உங்களோட இரண்டாவது வினாத்தாள் தான் வந்துட்டு பொது அறிவு. சரிதானே? அப்ப அது சில மாகாணங்களை பொறுத்து கல்விசார் பொது அறிவுன்னு சொல்லியும், அதே மாதிரி சில மாகாணங்கள்ல வந்துட்டு பொது அறிவுன்ற வகையிலையும் வந்துட்டு நடத்தப்படுது. அப்ப எனவே தான் உங்களோட வாகனத்தை பொறுத்த வரைக்கும் அது பொது அறிவுன்னு தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பொது அறிவின் சில போக்குலாக ரெண்டு வகையான விஷயங்கள் வரும். முதலாவது வந்துட்டு சில பொதுவான அறிவுகள் எடுக்கலாம். அடுத்து வந்துட்டு அஹ், தற்கால அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க. அதான் சமகாலத்தோட சம்பந்தப்பட்ட அல்லது கடந்த காலங்கள்ல அண்மை காலங்கள்ல அந்த குறிப்பிட்ட துறைகள்ல ஏற்பட்ட முக்கியமான பொது அறிவுகளாக இருக்கும். சில இந்த ரெண்டு விஷயங்களும் மேல உள்ளடங்கலாம். சம்டைம் வந்து என்ன செய்யலாம், அதாவது பேப்பர் எடுக்கிறாங்களை பொறுத்து வந்துட்டு ஒன்று என்ன செய்யலாம், நடைமுறை அம்சங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியத்துவம் கூட கொடுக்கப்படலாம். அதே மாதிரி அல்லது என்ன செய்யலாம், அது பொதுவான தகவல்களுக்கு முக்கியத்துவம் கூட கொடுக்கப்படலாம். எனவேதான் இந்த ரெண்டு வகையான விடயங்களும் வாரத்துக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதுல இருக்குது. எனவேதான் நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வகையில வந்துட்டு பார்த்துட்டு போவோம். அதுலயும் வந்துட்டு உங்களோட வடமேல் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் நினைக்கிறேன் 2023 நடந்த எக்ஸாம் வச்சு பார்க்க போகல பெரும்பாலும் வந்துட்டு என்னது பொதுவான விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இருந்துச்சு. அப்ப எனவே நம்ம வந்துட்டு அதுல பிரதானமாக உங்களோட என்ன கெசட்ல வந்துட்டு 3 தலைப்புகள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல ஒன்று வந்துட்டு அரசியல், ரெண்டாவது வந்துட்டு பொருளாதாரம் அல்லது பொருளியல், மூணாவது வந்துட்டு சமூகவியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சொல்லி போட்டு. எனவேதான் நம்மளும் அதுக்கு அதே ஓர்டர்ல வந்துட்டு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கும், அதே மாதிரி வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பொது அறிவுகளையும், அதே மாதிரி வந்துட்டு என்னது அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு சமூகவியல் அல்லது சமூகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏனைய விடயங்களையும் நாங்க பார்ப்போம். சரிதானே? இந்த பேப்பர் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் இன்னும் போடல. என்ன காரணம் சொன்னா இப்போ உங்களுக்கு மேல எக்ஸாமுக்கு வந்துட்டு எப்படி பேப்பர் போகுதுன்னு தெரியா, என்ன கேள்வி வர போகுதுன்னு தெரியா. அப்ப எனவே நீங்க என்ன செய்யலாம் சொன்னா, நான் பேப்பரை ஏலியா போட்டிருந்தா அதுக்குரிய விடைகளை தேடி நீங்க என்ன செய்வீங்க, இருப்பீங்க. எனவே உங்களோட பொதறிவு மட்டம் எந்த அளவுக்கு இருக்கு சொல்லி போட்டு சரியாக மதிப்பிட முடியாம இருக்கும். எனவே தான் நான் பேப்பரை போடல. அப்ப எனவே தான் என்ன செய்வேன், இப்ப நான் ஒரு கேள்வியா நான் காட்சிப்படுத்துவேன். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா குயிக்கா என்னது ஒரு 1 to 2 மினிட்ஸுக்குள்ள மேக்ஸிமம் 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க அதுக்குரிய ஆன்சரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு விஷயமா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிதானே? அப்ப இந்த பொது அறிவுன்றது வந்துட்டு பரந்த ஒரு விஷயம். இப்ப என்ன ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களோட மட்டுப்படுத்தே இல்ல, இது மிக பரந்த ஒரு ஏரியான்ற வகையில வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு 7 அளவு நான் தகவலை தொகுத்து தாரேன். நிறைய விஷயங்கள் நீங்களா தேடிக்கணும். சரியா? நாங்க கடைசி கிளாஸ்ல வந்துட்டு நான் அதுக்குரிய கைடையும் தாரேன். அதாவது வந்துட்டு கடந்த காலங்களில் ஏனைய மாகாணங்கள்ல தென் மாகாணம் வட மாகாணம் போன்ற மாகாணங்கள்ல இந்த வினாத்தாள் என்னென்ன வகையான கேள்விகள் வந்துட்டு கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அதை நான் ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்று காட்டுவேன். சரிதானே? சம்டைம் நீங்கள் ஒன்று பார்த்துருக்கலாம். எனவே அதை வச்சு உங்களுக்கு ஐடியா எடுத்துக்கொள்ளலுமா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அந்த கேள்விகளுக்கான இந்த பொதறிவு சம்பந்தப்பட்ட தகவலை நீங்க எங்க இருந்து திரட்டி கொள்ளலாம், எப்படி நாங்க அறிஞ்சு கொள்ளணும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் கடைசி கிளாஸ்ல அது டைம் இருந்தா ஒவ்வொரு கிளாஸ்லயும் கடைசி பகுதியில் நான் செய்வேன். உங்களுக்கு நான் அதுக்குரிய சோர்ஸை வந்துட்டு காட்சிப்படுத்துவேன். எனவே தான் நீங்க இந்த பேப்பர்ல மட்டும் தங்கி இருக்காம நீங்க என்ன செய்யணும், வெளியே நிறைய கூகுள்ல அல்லது இணைய ஆன்லைன்ல இணையதள வசதிகளை பயன்படுத்தி நீங்க தேடிக்கொள்ள வேண்டி இருக்கும். சரிதானே? ஓகே. நம்ம வந்துட்டு தலைப்புக்குள்ள போகும். ஓகே, முதலாவது கேள்வி நம்ம இதுல பார்க்க வேண்டிய முதலாவது தலைப்பு வந்துட்டு அரசியல் சம்பந்தப்பட்ட விடயம். இன்னைக்கு ஃபுல்லா நாங்க அதான் பார்க்க போறோம். அந்த வகையில வந்துட்டு என்னது முதலாவது கேள்வி வந்துட்டு இலங்கை பிரித்தானியரிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டு. இது லேசா இருக்கும். சம்டைம் என்ன செய்வாங்க, இதுவும் சில ஆளுக்கு கஷ்டமா இருக்கும். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பாருங்க, இது சின்ன ஒரு விஷயம், அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லைன்னு. 1948 2ஆம் மாதம் February 4ஆம் தேதி. இங்க ஆண்டை மட்டும் தான் கிடைக்கிறதால 1948 என்ற விடையை கொடுத்தாலே அந்த சரியாக இருக்கும். எனவே இதான் முதலாவது விட வந்துட்டு 1948ஆம் ஆண்டு. 47ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பித்தாலும் அதற்கான அரசியல் யாப்பு உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அதாவது இலங்கைக்கு சுதந்திரம் வழங்குவதை அடிப்படையாக கொண்ட ஒரு யாப்பன், அதாவது பிரித்தானிய முடியாட்சியின் கீழான ஒரு பொறுப்பாட்சி முறை, டொமினியன் அந்தஸ்துடைய ஒரு அரசாங்க முறை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு யாப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் இலங்கைக்கு வந்துட்டு உத்தியோகபூர்வமா சுதந்திரம் வழங்கப்பட்டு வந்துட்டு 1948 2ஆம் மாதம் 4ஆம் தேதி. இதுதான் சரியான விடை. சரிதானே? ஓகே, ரெண்டாவது கேள்வி பாருங்க. பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றிய ஆண்டு. இதுக்குரிய ஆன்சர் போடுங்க பாபு. எல்லாத்தையும் கரெக்டா நீங்க ஆன்சர் போடணுமே. இல்ல, இதுக்கு மிகச்சரியான விடை வந்துட்டு
1796. 1796 ஆண்டுதான் என்னது பிரித்தானியர் வந்து என்ன செய்றாங்க, இலங்கையோட கரையோர பகுதிகளை வந்துட்டு கைப்பற்றி கொள்றாங்க. முழு இலங்கையும் இல்ல, அவங்க இலங்கையோட கரையோர பகுதிகள், அதாவது என்ன, இலங்கையை கைப்பற்றின ஆண்டு வந்து 1796. முதலாவது காலனித்துவ வகையில 1505 1505 போர்த்துகேயர் என்ன செய்றாங்க, இலங்கையை காலத்து உட்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 1698 ஒல்லாந்தர் இலங்கை வந்துட்டு மிக முக்கியமாக 3 பிரிவினர் வந்து காலத்துக்கு உட்படுத்திருக்காங்க. அதுல முதலாவது குரூப் தான் வந்துட்டு போர்த்துகேயர். அவங்க வந்துட்டு 1505. அதே மாதிரி வந்துட்டு ஒல்லாந்தர் 1698. இங்க கேட்டுக்கிற கேள்வி பிரித்தானியர், பிரிட்டிஷ்காரர்கள் இலங்கை எப்ப கைப்பற்றின 1796. இதோட சம்பந்தப்பட்ட கேள்வி தான் அடுத்த மூணாவது கேள்வியும். நம்ம அதை என்ன அதுக்குரிய ஆன்சரை பார்த்துட்டு மற்ற இது போகும். பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றிய ஆண்டுன்னு சொன்னா அது 1796 தான். கரையோரத்தன்னு சொல்லி செப்பரேட் பண்ணி கேட்டா அது வேற விஷயம். கேட்காம விட்டாலும் பிரித்தானியர் இலங்கைக்கு எப்ப வந்தடைஞ்சு இல்ல, இலங்கையை கைப்பற்றாங்க. இலங்கைன்றத இலங்கையில பெரும்பகுதி அவங்க கைப்பற்றாங்க, மத்திய வழி நட்ட மட்டும் தவிர. அப்ப எனவே இப்படி கேள்வி பொதுவா வந்தா வந்துட்டு 1796 விட பிரித்தானியர் கண்டியை கைப்பற்றிய ஆண்டு அல்லது இலங்கை முழுவதையும் தங்களோட ஆளுகைக்கு கொண்டு வந்த ஆண்டுன்னு கேட்டாதான் என்ன செய்யறது, 1815 கொடுக்கணும். சரிதானே? அப்ப கேள்விகள் நம்மளுக்கு எப்பயும் நம்ம நினைக்கப்படாது, நம்ம நினைக்கிற மாதிரி கேள்வி வரும். அதை மிக தெளிவா கேட்பாங்க, நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. கேள்விகள் இப்படி பெரும்பாலும் இப்படி வரலாம். சம்டைம் அவங்களோட சான்ஸ் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி கேட்கலாம். அப்ப நம்ம வந்து தெளிவா இருக்கணும் வந்துட்டு. சரியா? பிரித்தானிய இலங்கை கைப்பற்றிய ஆண்டு இலங்கையானது பொதுவாக இலங்கைக்கு வந்தடைஞ்ச ஆண்டு தான் பொதுவாக கைப்பற்றிய ஆண்டு. அப்ப எனவேதான் 1796 தான். ரெண்டாவது விட மூணாவது கூட வந்துட்டு 1815 தான் கண்டி கைப்பற்றப்பட்ட பிறகுதான் வந்துட்டு முழு இலங்கையும் பிரித்தானியர் ஆளுகைக்கு கீழே வருது. சரியா? உண்மையிலேயே நான் இங்க கைப்பற்றின்னு போட்டீங்கன்னு விளங்குறதுக்காக வேண்டி மிக பொருத்தமான கூட்டுறது ஒன்று பிரித்தானியர் கண்டியை கைப்பற்றிய ஆண்டு அல்லது முழு இலங்கையும் பிரித்தானியர் ஆளுகைக்கு உட்பட்ட ஆண்டுன்னு கேட்டாது 1815. கிளியரா? நாலாவது, இலங்கையில் இதுவரை உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்புகள். அரசியல் அமைப்புகள் அரசியல் யாப்புகள் ஒத்த கருத்து தான். ஆன்சர் பண்ணுங்க. இலங்கையில அரசியல் வரலாற்றுல வந்துட்டு இதுவரைக்கும் எத்தனை அரசியல் யாப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு, அல்லது யாப்புகள்ன்ற பேரை தான் கேட்டுக்கு நீங்க யாப்பு எண்ணிக்கை போடுங்களேன் போல, அது போதும். ஓகே, ஆன்சரை பாருங்க. இலங்கட அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் 4 யாப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குது. அதுல 2 யாப்புகள் பிரித்தானியர்களால் உருவாக்கப்பட்டிருக்குது. இன்னும் 2 யாப்புகள் வந்துட்டு இலங்கையர்களால உருவாக்கப்பட்டிருக்குது. அதுல முதலாவது வந்துட்டு 1931 டொனமூர் அரசியல் யாப்பு. ரெண்டாவது வந்துட்டு 1947 உருவாக்கப்பட்ட சோல்பரி அரசியல் அமைப்பு அல்லது அரசியல் யாப்பு. மூணாவது 1972 என்ன பண்டார் நாயக்க சிரிமா பண்டார் தலைமையில் உருவாக்கப்பட்ட 72 யாப்பு. அதே மாதிரி வந்துட்டு ஜிஆர் தேவதியில உருவாக்கப்பட்ட 1978 2ஆம் குடியரசு யாப்பு. இவரால் 8 போட்டிருந்தீங்க. சம்டைம் நினைச்சுப்பீங்க கோல்ப்ரூக், மெனிங், மெனிங் டிவென்ச்சர், இது 4ம் இதற்கு முன்னைய அரசியல் சீர்திருத்தங்கள். அது யாப்புகள் இல்லை. சரிதா? என்ன வித்தியாசம்டா அரசியல் சீர்திருத்தத்துக்கும் அரசியல் யாப்புக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, அரசியல் அமைப்பிட ஏதாவது ஒரு சில பகுதிகளை மாத்திரம் கொண்டதாக ஒரு அரசியல் சார்ந்த விடயங்கள் உள்ளடக்கிய உருவாக்கப்பட்டிருந்தா அது அரசியல் சீர்திருத்தம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு யாப்புன்னு சொன்னா அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்குது. யாப்புல வந்துட்டு ஆட்சியாளர்கள் அதிகாரம், ஆட்சியாளர் தெரிவு செய்யப்படுகின்ற முறை, மக்கள் அடிப்படை உரிமைகள், அதே மாதிரி மக்களுக்கும் பிரஜைகளுக்கும் இடையிலான தொடர்புகள் போன்ற பல்வேறு விடயங்கள் உள்ளடங்கி இருக்கணும். அதுல சம்டைம் இதுல கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஆனா பொதுவான விடயங்கள் இருக்கணும். ஆனா நம்ம கோல்ப்ரூக்க குறுமக்களத்தை மெனிங் டிவென்ஸ் என்ன கோல்ப்ரூக் வந்துட்டு 1831 அதுக்கப்புறம் குருமக்களம் 1910 திருப்பி 1921 மெனிங் வருது. அதுக்கப்புறம் 24 வந்துட்டு மெனிங் டிவென்ஷியர் வருது. சரிதானே? அப்ப இதெல்லாமே வந்துட்டு அரசியல் சார்ந்த ஒரு சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை தான். எனவே தான் நாங்க என்ன செய்யறது, அரசியல் யாப்புகள் சொல்றல அதான் ரீஃபார்ம், அதாவது அரசியல் சீர்திருத்தங்கள் சொல்லுவோம். இப்ப சம்டைம் உங்களுக்கு கேள்வி என்று வரும், இலங்கையில ஒரு யாப்புண்டு இல்லாம எப்படி 1831 இந்த கோல்ப்ரூக்க நாங்க யாப்புன்னு சொல்றோம், இந்த சீர்திருத்தம் சொல்லிவிடனே நல்லா ஞாபகம்.
1948 ஆண்டு வரைக்கும் இலங்கை பிரித்தானியாட ஒரு பகுதி. எனவேதான் பிரித்தானிய இலங்கை யாப்பு என்ன பிரித்தானிய யாப்பு தான் இலங்கை யாப்பாக இருக்கும். எனவேதான் அதுல ஒரு விஷயமா தானே இருந்துச்சு, இந்த கோல்புரூக் இது வழங்கப்பட்டுச்சு. எனவே நான் சிலாக்கு என்ன செய்வாங்கன்னா கோல்புரூக்கை யாப்புன்னு வாதிடுவாங்க. சில நியாயங்கள் இருந்தாலும் கூட பொதுவாக என்னது, ஆனா பொதுவாக அரசியல் யாப்புனா நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க என்னன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி என்னது இந்த இவ்வாறான பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிறதா வந்துட்டு யாப்பாக கருதப்படும். எனவே இலங்கையில் இதுவரைக்கும் வந்துட்டு ஆனா பொதுவாக நானு 8 தடவைகள் அரசியல் சார்ந்த சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அரசியல் யாப்புகள் பார்க்க போகல 4 யாப்புகள் தான். இதுலயும் கூட வந்துட்டு இந்த டொனமூரும் சோல்பரியும் ஒரு முழுமையான யாப்பு விமர்சனம் இருக்கு. ஏன்னா இதுல வந்துட்டு இந்த அடிப்படை உரிமைகள் அதே மாதிரி அரச கொள்கை வழிகாட்டு தத்துவங்கள் போன்ற விட உள்ளடங்கி இருக்கல. இதனால வந்துட்டு இந்த சில இதையும் ஒரு முழுமையான யாப்புன்னு விமர்சிப்பாங்க. ஆனா பொதுவான வகையில் இது அரசியல் யாப்புகளாக ஏற்றுக்கொள்ளப்படும். கிளியரா இது? உங்களுக்கு இதுல சந்தேகம் இருந்தா நீங்க A level பொலிட்டிக்கல் சயின்ஸ் நோட்ஸ் எடுத்து பாருங்க. A level பொலிட்டிக்கல் சயின்ஸ் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இது சம்பந்தப்பட்டு. இருந்தா டவுட்னா கேட்டுக்கொள்ளுங்க 4 விஷயத்துல. கருத்து முறைமா சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு இதுல ஆர்கியூமெண்ட் இருந்தா தெளிவு இல்லாம இருந்தா நீங்க கேட்பீங்களாக இருந்தா எனக்கு என்ன செய்யலாம் வந்துட்டு அதுக்கு இதுல கத்து தரலாம். சரி, 5வது போம். இலங்கையின் தற்போதைய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஓகே, நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த தற்போதைய அரசியலமைப்புடைய பேரையும் போடுங்க, அதோட உருவாக்கப்பட்ட ஆண்டையும் போடுங்க பார்ப்போம். அதாவது இலங்கையில இப்ப நடைமுறையில் இருக்கிற அரசியல் யாப்பு எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அதோட பேர் என்னன்னு போடுங்க பார்ப்போம். தேவையான விஷயங்களை வந்துட்டு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு 3 கிளாஸ் முடிஞ்ச போறதான் டியூட்டை தருவேன் உங்களோட கையில, சரிதானே? அதாவது அரசியல் பொருளாதாரம் எல்லாம் முடிஞ்ச போற தொகுத்து தருவேன். அதுல ஆன்சர் இருக்காது. எனவே ஆன்சரை நோட் பண்ணி கொள்ளுங்க. அல்லது நீங்க என்ன செய்யலாம், இந்த ரெக்கார்டிங் இந்த வீடியோ இருக்கும், அந்த ரெக்கார்டிங் வீடியோ எடுத்து நீங்க என்ன செய்யலாம் பார்த்து ஆன்சர் எழுதி கொள்ளலாம். ஆனால் இப்ப எழுதி கொள்ள நல்ல முறை நீங்க ஒரு சுக குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, பாருங்க. சரி, இலங்கையில இப்ப நடைமுறை பாருங்க. இதுலயே பார்த்த இலங்கை இல்லையா உங்களுக்கு என்னது கடைசியா உருவாக்கப்பட்ட யாப்பது 1978 ஆண்டு உருவாக்கப்பட்ட 2ஆம் குடியரசு யாப்பு ஜே.ஆர். ஜெயவர்தனையால உருவாக்கப்பட்ட இந்த 2ஆம் குடியரசு யாப்பு தான் இலங்கையில தற்போது வரை நடைமுறையில் இருக்கின்றது. அது இன்னும் மாற்றப்படல. சரியா? எனவேதான் இலங்கையில தற்போது நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1900 என்னது உண்மையிலே உருவாக்கப்பட்டு வரக்கூடாது என்ன செய்யும் அமுலுக்கு வந்த ஆண்டு, சரியான நடைமுறைக்கு வந்த ஆண்டு மாத்திக்கொள்ளும். சரியாக நான் மாத்தின பிறகு அது உண்மையிலே தயாரிக்கப்பட்டு 1977 ஆண்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படி கேள்வி வந்தாலும் இளைஞாச்சு 78 ஆண்டு, சரிதானே? 78 ஆண்டு தான் இந்த யாப்பு நடைமுறைக்கு வருது. இதான் இன்றைக்கு வரைக்கும் இளைஞர்கள் சேர்ந்துட்டு நடைமுறையில் இருக்குது. இது இந்த யாப்புக்கு பேர் தான் வந்துட்டு இந்த 2ஆம் குடியரசு அரசியல் அமைப்பு அல்லது அரசியல் யாப்பு. 1978 ஆண்டு 2ஆம் குடியரசு அரசியல் அமைப்பு இதை உருவாக்கின வந்துட்டு ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம். அதாவது வந்துட்டு 1977 ஆண்டு தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பெரும்பாலான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுது. அப்ப எனவேதான் இதுக்கு முந்தின எல்லா எலெக்ஷனை எடுத்து பார்த்தா ஒப்பீட்டு ரீதியில யூஎம்பிக்கு தான் கூட வாக்கு கிடைச்சு. ஆனா இந்த பிரதானமா 2 வகையான தேர்தல் முறை காணப்படும். ஒன்று தொகுதிவாரி தேர்தல் முறை, 2வது விகிதாசார தேர்தல் முறை. தொகுதிவாரி முறையில காணப்படுகின்ற குறைபாடு காரணமாக 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துச்சு. அப்ப அதுக்கு பிறகு யூஎம்பி யோசிச்சாங்க, இதுவரைக்கும் எல்லா எலெக்ஷனையும் நம்மளுக்கு தான் கூட வீத அடிப்படையில வந்துட்டு கூட வாக்கு விழுந்திருக்கு. எனவே நம்ம விகிதாசார முறையை கொண்டு வந்தா நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்தும் ஆட்சி அமைக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு யூஎம்பியோட கொள்கை வந்துட்டு முதலாளித்துவ கொள்கை, திறந்த பொருளாதார கொள்கை. அதை அமல்படுத்துறதுக்கு நம்ம யாப்பை மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சு. அதாவது இந்த தேர்தல் முறையை மாத்துறதுக்கும் அவங்களோட பொருளாதார கொள்கையை இலங்கையோட கொள்கையை மாத்துறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு புதிய ஒரு யாப்பு தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி தானே அந்த 1977 ஆண்டு தேர்தல் அடிப்படையாக கொண்டு அவங்களோட மெயின் பிரச்சாரம் என்ன சொன்னா, நாங்க வந்தா நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய வகையிலான புதியதொரு என்ன செய்ய ஒரு யாப் ஒன்றை கொண்டு வருவோம் சொல்லி அவங்க பிரச்சாரம் இருந்தாங்க. எனவே கைப்பற்றினத்தால வந்துட்டு இவ்வாறான பல்வேறு காரணிகள் விளைவாக இந்த 78ஆம் ஆண்டு யாப்பை அவங்க அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. சரி, இதான் பின்னணி காரணிகள். ஓகே, 6வது கேள்வி. இலங்கையில் இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பில் இதுவரை எத்தனை சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன? அதாவது
இந்த யாப்பு நடைமுறைக்கு வந்தது 1978ஆம் ஆண்டு. அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன, சமூகம்ன்றது அடிக்கடி மாறும், அரசியல் சில மாற்றங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரசியல் யாப்பையும் மாத்தணும். அப்ப அந்த அரசியல் யாப்பை முழுமையா மாத்தல, அந்த யாப்புல சில பொருத்தம் இல்லாத விஷயங்களை செய்வாங்க, ஒவ்வொரு பகுதியா மாத்துவாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு அரசியல் சீர்திருத்தம் சொல்றது. இந்த வகையில் வந்துட்டு இந்த 2023ஆம் ஆண்டு வரை அல்லது 4ஆம் ஆண்டு வரையும் நம்ம இந்த 78ஆம் ஆண்டு அரசியல் அமைப்புல எத்தனை சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு சொல்லுங்க பாப்போம். கடைசியா வந்த சீர்திருத்த பேர் தெரிஞ்சாலே போதும், இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. எனவேதான் இலங்கட அரசியல் அமைப்புல இதுவரைக்கும் வந்துட்டு 21 அரசியல் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது பாருங்க, என்ன விஷயம் சொன்னா, கடைசியா கொண்டு வரப்பட்ட ப்ரொபோசல் 22வது சீர்திருத்தம். ஆனா 21 நடைமுறைப்படுத்தப்படாம கேன்சல் ஆயினத்தால அந்த 22வது முன்மொழிவு 21வது அரசியல் சீர்திருத்தம் பேர்ல வந்துட்டு நடைமுறைக்கு வந்திருக்குது. எனவேதான் இதுவரைக்கும் இலங்கை அரசியலமைப்புல வந்துட்டு 21 சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. எனவே கடைசியா வந்தது 21வது அரசியலமைப்பு சீர்திருத்தம், இந்த ரணில் கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்ட இது கடைசியா. சரிதானே? ஓகே. 7வது கான்செப்ட் பண்ணுங்க. இலங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கை என்ன? இலங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்துட்டு 225 பேர். ஆனா என்ன, இலங்கட 78ஆம் ஆண்டு மூளையாப்பின்படி எண்ணிக்கை 196 பேர். பிறகு 1984ஆம் ஆண்டுகள்ல வந்துட்டு ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்படுது, 14ஆம் சீர்திருத்தம் நினைக்கிறேன், சரியா? 87ஆம் ஆண்டு தான் கொண்டு வரப்படுது. அதுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த எண்ணிக்கையில மேலும் 29 அதிகரிச்சு 225ஆக மாத்துறாங்க. சரிதானே? ஓகே. அப்ப எனவே தற்போது வந்துட்டு 225 பேர் பாராளுமன்றங்களா இருக்காங்க. ஓகே. அதை வச்சு அடுத்த கேள்வியும் வருது பாருங்க. 8வது, இவர்களில் மக்களால் தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? இந்த 225 பேர் நாங்க பிரதானமாக 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு அந்த 225 பேர்ல மக்களால தெரிவு செய்யப்படக்கூடிய ஆட்களும் இருக்காங்க நேரடியாக. இன்னொரு குரூப் இருக்காங்க தேசிய பட்டியல் மூலமாக, நேஷனல் லிஸ்டின் ஊடாக வரக்கூடிய ஆட்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து 225 பேர். அப்ப எத்தனை பேர் இதுல மக்களால் தெரிவு செய்யப்படுறாங்க, எத்தனை பேர் தேசிய பட்டியல் மூலமாக வராங்க, அதை போடுங்க பாப். நீங்க இதுக்கு மட்டும் ஆன்சர் போடுங்க. மக்களால் தெரிவு செய்யப்படுறாங்க எண்ணிக்கை எத்தனை? ஓகே. பாருங்க, இந்த 225 பேர்ல 196 பேர், எத்தனை பேர்? 196 பேர் மக்கள் வாக்களிப்பின் மூலமாக தெரிவு செய்யப்படுறாங்க. மிகுதி 29 பேர் ஒவ்வொரு கட்சியும் நாடளாவிய ரீதியில் பெற்றுக்கொள்கின்ற வாக்கு வீதத்திற்கு ஏற்ப அந்த கட்சிகளுக்கு பங்கிடப்படுறாங்க. உதாரணமா வந்துட்டு இலங்கையில மொத்தம் எத்தனை 29 லட்சம் வாக்கு வச்சுக்கொள்வோமே. மொத்தம் 29 லட்சம் வாக்கு இருந்துச்சு தானே, 29 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. சரிதானே? அதுல ஏ கட்சிக்கு வந்துட்டு 10 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க, பி கட்சிக்கு வந்துட்டு 5 லட்சம் பேருண்டா. அப்ப என்ன செய்வாங்கடா, அந்த மொத்தம் 29 லட்சத்தை என்ன செய்வாங்க, அந்த எண்ணிக்கை 29ஆல பிரிப்பாங்க, தேசிய பட்டியலால பிரிச்சாங்கண்டா 1 லட்சத்துக்கு 1 சீட் போகும். எனவே தான் 10 லட்சம் எடுத்த கட்சிக்கு 10 சீட் போகும், 5 லட்சம் எடுத்த கட்சிக்கு 5 சீட் போகும். இப்படி அது 29 சீட் என்ன செய்யணும், பிரிஞ்சு போகும். அப்ப எனவேதான் இங்க மக்களால தெரிவு செய்யப்படுறாங்க எத்தனை பேர் கேட்டா 196 பேர். இந்த 196 பேர் எப்படிப்பட்டாங்க, 2 குரூப் இருக்காங்க. அதான் அடுத்த கேள்வி. இந்த 196 பேர்ல மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய 196 பேர்லையும் 2 வகையான குரூப் இருக்காங்க. அதுல வந்துட்டு முதலாவது குரூப் வந்துட்டு மாகாண அடிப்படையில தெரிவு செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு தேர்தல் மாவட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப தெரிவு செய்யப்படக்கூடிய ஆக்களும் இருக்காங்க. அதான் இந்த 9வது கேள்வியும் 10வது கேள்வி. இது ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. 9க்கும் 10க்கும் எத்தனை எத்தனை சொல்லி 196 பேர்ல 2 குரூப் இருக்காங்க. நம்ம முதலாவது பார்த்தா வந்துட்டு 225 பேர்ல 2 குரூப் இருக்காங்க மெயினா. அதுல ஒன்று வந்துட்டு மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய 196 பேர், தேசிய பட்டியல் மூலமாக வந்துட்டு 20 பேர். அதே மாதிரி தான் மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய 196 பேர்லையும் 2 வகையான ஆட்கள் இருக்காங்க. அதுல ஒரு குரூப் வந்துட்டு ஒவ்வொரு மாகாணத்தையும் அடிப்படையாக கொண்டு அந்த எண்ணிக்கை அவனுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு குரூப் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த அதாவது அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப
தேர்தல் ஆணைக்குழுவால அந்த எண்ணிக்கை வழங்கப்படும் அந்த அந்த முறை தெரிவு செய்யப்பட்டாங்க. இது ரெண்டும் சேர்ந்து தானே செய்வாங்க. ஒரு மாவட்டத்துக்கான ஆசனங்களை கருதப்படும். உதாரணம் வந்துட்டு எங்கட பொருளுறவு மாவட்டத்துக்கு மாகாண அடிப்படையில வந்துட்டு இந்த மாகாண அடிப்படையில வந்துட்டு எங்கட மாவட்டத்துக்கு ரெண்டு கிடைக்கும். எங்கட சனத்தொகையின் அடிப்படையில வந்துட்டு அதாவது பொருளுறவு இந்த இலங்கையில வந்துட்டு கிட்டத்தட்ட 1,70,00,000 பேர் இருக்காங்க. அண்டளவாக வந்துட்டு 1,00,000 வாக்காளர் இருந்தா ஒரு சீட் கிடைக்கும். எங்கட பொருளுறவு மாவட்டத்துல வந்துட்டு 3,30,35,000 வந்துட்டு வாக்காளர்கள் இருக்காங்க. எனவே தான் 3,00,000 பேர்டா அந்த தேசிய அடிப்படையில இந்த 3 சீட்டும் மாகாண அடிப்படையில 2 சீட்டு மொத்தம் 5 சீட் கிடைக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி கொழும்புக்கு வந்துட்டு சனத்தொகை அடிப்படையில வந்துட்டு 19, மாகாண அடிப்படையில வந்துட்டு 1 சம்டே 2 மாறும். சில கம்பகாக்கு மாறும், அப்படி வரும். சொல்லுங்க, என்ன வரும் 9க்கு 10க்கு ஆன்சர்? ஓகே, நான் உங்களுக்கு இதை நான் இந்த டைப் பண்ணியே காட்டுறேன். ஓகே, பாருங்க. இலங்கட பார்லிமெண்ட்ல இருக்கிற மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்துட்டு 225. இந்த ரெண்டு குரூப் இருக்காங்க. அதுல ஒன்று வந்துட்டு 196 பேர். இவங்க வந்துட்டு என்ன மக்களால மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய ஆட்கள். அடுத்த குரூப் வந்துட்டு 29 பேர். அவங்க யாருன்னு சொன்னா யாரு? நேஷனல் லிஸ்ட், தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்படுறார்கள். சரிதானே? அடுத்து பாருங்க, இந்த 196 பேர்ல ரெண்டு குரூப் இருக்காங்க. அதுல ஒரு குரூப் வந்துட்டு 160 பேர். அடுத்த குரூப் வந்துட்டு 36 பேர். இந்த 36 பேர் யாருன்னு சொன்னா இலங்கையில 9 மாகாணம் இருக்குது. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் 4 பேர் என்ற அடிப்படையில், அதாவது சரி கட்டாயம் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் 4 பேர் வழங்கப்படுகின்ற நிதியின் அடிப்படையில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் 4 அடிப்படையில் மொத்தமாக 9 மாகாணங்களுக்கு 36 பேர் வழங்கப்படுவாங்க. அதாவது வந்துட்டு உதாரணமானது சம்டைம் எங்கட மாகாணம் வடமத்திய மாகாணம், அதே மாதிரி உங்களோட மாகாணம் வடமேல் மாகாணத்துல 2 மாவட்டம் தான் இருக்குது. 2 மாவட்டம் தான் வந்துட்டு அந்த 4ல வந்துட்டு 2 ஒரு மாவட்டத்துக்கும் அடுத்த 2 ஒரு மாவட்டத்துக்கும் போகும். சில மாகாணங்கள் இருக்குது 3 மாவட்டம் இருக்குது. உதாரணம் மேல் மாகாணம், அங்க கம்பஹா, கொழும்பு, களுத்துறை இருக்குது. அப்ப எனவேதான் அங்க என்ன செய்வாங்கண்டா அதை எல்லை நிர்ணய ஆணைக்குழு தீர்மானிக்கும் எந்த மாவட்டத்துக்கு ஒன்று எந்த மாவட்டத்துக்கு ரெண்டுன்னு சொல்லி போடும். அது சண்டை மாறலாம். சரியா? அதே மாதிரி வந்துட்டு பாருங்க, வடமாகாணம் வடமாகாணத்துல வந்துட்டு தேர்தல் மாவட்டம் 2 இருக்குது. ஆனா நிர்வாக மாவட்டம் 5 இருக்குது. அதுல யாழ்ப்பாணம் கிளிநொச்சியும் சேர்ந்து ஒரு தேர்தல் மாவட்டம். அதே மாதிரி வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், இது மூணும் சேர்ந்து ஒரு தேர்தல் மாவட்டம், வன்னி மாவட்டம். அப்ப அங்க என்ன செய்வாங்கண்டா அந்த என்ன அந்த அந்த 4 பேர்ல யாழ்ப்பாணத்துக்கு எத்தனை, வவுனியாவுக்கு எத்தனை என்ன அது வந்து என்ன செய்வாங்க, எல்லை நிர்ணய ஆணைக்குழு அல்ல தொகுதி நிர்ணய ஆணைக்குழு தீர்மானிக்கும் அது கொடுக்குறத பத்தி. ஆனா பொதுவான வகையில் வந்துட்டு ஒவ்வொரு மாகாணத்துக்கும் கட்டாயம் என்ன கிடைக்கும், 4 மெம்பர்ஷிப் கிடைக்கும். சரிதானே? அப்ப அந்த வகையில வந்துட்டு மக்கள்ற என்ன பிரஜைகள்ற எண்ணிக்கைக்கு ஏற்ப, அதாவது இந்த வாக்காளர்கள்ற எண்ணிக்கைக்கு ஏற்ப 160. உதாரணம் வந்துட்டு பாருங்க, இலங்கையில எடுத்துக்கொள்ள, இலங்கையில வந்துட்டு மொத்த என்ன சனத்தொகை வந்துட்டு 2 கோடி இருக்கு. அண்டளவா வந்துட்டு என்ன இப்ப என்ன வாக்காளர் எண்ணிக்கை வந்துட்டு 1,70,00,000 இருக்குது. 1,70,00,000 இருக்குது. இப்ப என்ன செய்வாங்கண்டா இந்த 1,70,00,000 என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த 160 சீட்டால பிரிப்பாங்க. 160 சீட்டால பிரிப்பாங்க. பிரிச்சா பாருங்க அண்ணளவா எத்தனை வரும்? 1,00,000 வரும். என்ன 160 மட்டமா வரும். 1,60,60,00,000 வாக்காளர் இருக்காங்க இலங்கையில மொத்தமா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப அந்த மாதிரி கண்டல 1,60,00,000 தான் இருக்காங்க. அப்ப எனவே என்ன செய்வாங்க, மொத்தம் 120 சீட்டுல பிரிப்பாங்க. பிரிச்சு என்ன வரும்? மண்ணெல்லாம் வந்துட்டு 1,00,000 வரும். எனவேதான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்துட்டு 1,00,000 வாக்காளர் இருந்தா ஒரு சீட் கொடுப்பாங்க. 160 இருந்து மாகாண சீட் வரைய கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு இப்ப உங்களுக்கு புத்தகத்துல வந்துட்டு 10,00,000 பேர் மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 சீட் கிடைக்கும். அதே மாதிரி 8,00,000 இருந்துச்சுண்டா உங்களுக்கு 8 சீட் கிடைக்கும். அந்த வகை நான் பாருங்க, உதாரணமா எங்கட மாவட்டத்துல வந்துட்டு 3,30,000 தான் வாக்காளர். எனவே எங்களுக்கு 3 சீட் கிடைக்கும். கொழும்புலையும் கம்பஹாவிலையும் வந்துட்டு 19 லட்சத்து குடிமக்கள் இருக்காங்க, வாக்காளர் இருக்காங்க. எனவே தான் வந்துட்டு இந்த 160ல 19 சீட் கொழும்புல 18, இந்த 18 சீட் வந்துட்டு கொழும்புக்கும், 19 சீட் வந்துட்டு யாருக்கு, 19 யாருக்கு போகும்? கம்பஹாக்கு போகும். இந்த கம்பஹாக்கு 19 சீட் போகும், கொழும்புக்கும் 19 சீட் போகும். ஏன்னா சனத்தொகை கூட. சரி, அப்ப அதே மாதிரி தான் கண்டி குருநாகல் இடத்துல உள்ள இருக்கு. அவங்களுக்கு இருந்து 13, 13, 14 சீட் போகும் அவங்களுக்கு. ஏன்னா அவர் சனத்தொகை அப்படி. எனவே தான் வந்துட்டு
இதான அந்த என்ன அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான ஆசனங்களை பிரிக்கிற மாதிரி. அதே மாதிரி பாருங்க ட்ரிங்கோக்கு வந்துட்டு 4 பேர் மொத்தம். மாகாண அடிப்படையில உண்டு, சனத்தொகை அடிப்படையில வந்துட்டு 3 பேர். சரியா? இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப எனவேதான் என்ன இதுக்குரிய விட வந்துட்டு மாகாண அடிப்படையில் தெரிவு செய்யப்படுற மாகாண அடிப்படையில தெரிவு செய்யப்படுகின்ற பல ஒரு பாராளுமன்ற எண்ணிக்கை வந்துட்டு 36. ஒரு மாகாணத்துக்கு 4 வகையில 9 மாகாணத்துக்கு 36. இந்த இலங்கட ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலும் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்யப்படுகிற மொத்த எண்ணிக்கை வந்துட்டு 160. சரி, அது கிளியரா? கிளியர்னு போடுங்க, டவுட்னா கேட்டுக்குங்க, சிலத்துல ஏதாவது குழப்பம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஆனா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இந்த நம்ம நாட்டுல ஒரு நாட்டு அரசியல் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. சரி, அப்ப அரசியல்ல பத்தி அரசியல் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கல்வி நிர்வாக சேவை இந்த சேவை எடுத்தாலும் வச்சுக்கோங்க, அவங்களோட இபி எக்ஸாம்ல இந்த அரசியல் யாப்பு சம்பந்தப்பட்ட அரசியல் முக்கியமான கேள்விகள் இருக்கு, கட்டாயம் வரும். இதை ஒவ்வொரு பேரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவட அரசியல்ன்றது அவங்களோட வாழ்க்கையில பின்னி பிணைஞ்ச உண்டு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, 11வது பாருங்க. இலங்கையில் இரு சபைகளை உடைய சட்டமன்றத்தை ஏற்படுத்திய அரசியலமைப்பு எது? அதாவது என்னன்னு சொன்னா, நீங்க பாருங்க, சில நாடுகள்ல வந்துட்டு பார்லமன்றம் ஒரு நிறுவனமா இருக்கும். சில நாடுகள்ல வந்துட்டு அந்த பார்லமன்றம் வந்துட்டு 2 நிறுவனமா இருக்கும். உதாரணம் பாருங்க, இந்தியாவோட சட்டத்துறைக்கு பேர் வந்துட்டு பார்லமன்றம் அல்லது நாடாளுமன்றம் சொல்லுவாங்க. அதுல வந்து 2 சபை இருக்கு, லோக்சபா ராஜ்யசபான்னு. அதே மாதிரி தான் வந்துட்டு அமெரிக்காவோட சட்டத்துறைக்கு பேர் வந்துட்டு காங்கிரஸ். நம்ம நாட்டுல பார்லமன்றம் மாதிரி அவங்க சட்டத்துறைக்கு பேர் வந்து காங்கிரஸ். அதுல 2 சபை இருக்கு, ஒன்று மக்கள் பிரதிநிதி சபை, செனட் சபை. அதே மாதிரி சுவிட்சர்லாந்துலயும் அதே மாதிரி 2 சபை இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பிரான்ஸ்லயும் வந்துட்டு தேசிய சபை, செனட் சபை, என்ன செய்யுது, 2 சபை இருக்குது. சரிதானே? அதே மாதிரி என்ன பிரித்தானியாவிலையும் வந்துட்டு பொதுமக்கள் சபை, பிரபுக்கள் சபைன்னு சொல்லி போட்டு 2 சபைகள் இருக்குது. அப்ப இதே மாதிரி தான் இலங்கட அரசியல் வரலாற்றை நாங்க எடுத்து நோக்கினா ஒரு அரசியல் யாப்பின் கீழே மட்டும் 2 சபைகள் இருந்திருக்குது. மத்த எல்லாத்துலயும் வந்துட்டு ஒரு சபை இருந்திருக்குது. அந்த இரு சபைகளை உடைய சட்டமன்றத்தை ஏற்படுத்தினா அந்த அரசியல் யாப்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 4 அரசியல் யாப்பு தான் இலங்கையில உருவாக்கப்படுகின்றது. அதுல ஒன்றுல இலங்கையில 2 மன்றங்கள், அதாவது இப்ப அமெரிக்கால இருக்கிறது மாதிரி மக்கள் பிரதிநிதி சபையும் செனட் சபை ஆகிய 2 சபைகள் இருக்கிற ஒரு பார்லமெண்ட் சட்டத்துறை ஒன்று இருந்துச்சு. அது எந்த யாப்பின் கீழே உருவாக்கப்பட்டிருந்துச்சு சொல்லுங்க பாப்போம். சோல்பெரி யாப்பின் கீழ் 1947 ஆண்டு என்ன பிரித்தானியரால் இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்ட சோல்பெரி யாப்பின் கீழே தான் இலங்கையில என்ன இரு அவைகளை கொண்ட அல்லது இரு சபைகளை கொண்ட ஒரு சட்டத்துறை அல்லது சட்டமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப விட வந்துட்டு சோல்பெரி ஆப் 1947 சோல்பெரி. ஓகே பாப். 12வதுக்கும் 13க்கும் ஆன்சர் பண்ணுங்க பாபு. 12வது ஆன்சர் பண்ணுங்க பாபு. ஓகே பாப்போம். நல்லா பாருங்க, இலங்கையில வாக்குரிமையை அறிமுகப்படுத்திய அரசியல் சீர்திருத்தம் எதுன்னு கேட்டா அது குருமக்களம். 1910 ஆண்டு பிரேக்கெட்ல 12 போடணும். ஏன்னு சொன்னா 10ஆம் ஆண்டு சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அந்த சீர்திருத்தத்தை அடிப்படையாக கொண்ட சட்டசபை வந்துட்டு 12ஆம் ஆண்டு இயங்க தொடங்கிச்சு. எனவேதான் 1910ன்றது சரி, பிரேக்கெட்ல 12 போட்டா பொருத்தமா இருக்கும். எனவேதான் 12வது விட என்னது குருமக்களம். இங்கதான் வந்துட்டு படித்த சொத்துடைய ஆண்களுக்கு மாத்திரம் வாக்குரிமை வழங்கப்பட்டது. சரியா? அதான் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை சொல்லுவாங்க. அது இலங்கையில அதான் முதலாவது வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்ட முறைமை. அடுத்தது 13வது பாருங்க, இலங்கையில் சர்வஜன வாக்குரிமையை அறிமுகப்படுத்திய அரசு திட்டம் எதுன்னு கேட்டா அதுக்கு சரியான விட வந்துட்டு டொனமூர். எனவே யாப்பாவுக்கு முன்னாடி திட்டமா இருந்திருக்கு, திட்டம் பிறகு வந்துட்டு யாப்பமா இருந்திருக்கும். எனவேதான் டொனமூர் அரசியல் யாப்புல தான் அல்லது அரசு திட்டத்திலான இலங்கையில முதலாக சர்வஜன வாக்குரிமை. அப்ப என்ன வித்தியாசம் சொன்னா, வாக்குரிமைன்னு சொன்னா இது என்ன வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான். அதாவது யார் யார்கிட்ட சொந்தம் சொத்து இருக்கணும், அவர் ஆணா இருக்கணும், அவங்களுக்கு மட்டும் வாக்குரிமை வழங்கப்பட்டுச்சு 1910ஆம் ஆண்டு. பிறகு 1931ஆம் ஆண்டு குறிப்பிட்ட 21 வயதை தாண்டிய சகலருக்கும் என்ன செய்யப்பட்டுச்சு, சர்வஜன வாக்குரிமை வந்துட்டு வழங்கப்பட்டுச்சு. அது ஆண் பெண்
ஏழை பணக்காரன் சொத்து சொத்து எல்லாம் பார்க்காம வந்து பொதுவாக வழங்கப்படுது சரோஜனாவுக்கு மேலே எல்லா ஜனங்களுக்குமான வாக்குரிமை. எனவே 1910 1931 இந்த குருமக்களமும் டொனமூரும். கிளியர் அது? சரி, 14 ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இது ஒரு சம்பந்தப்பட்ட கேள்வி கீழே கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வரும். ஓகே, வில்லியம் கோபல்லாவன்னு சொல்லி விட வந்திருக்குது. அந்த விட சரி. இப்ப இலங்கட முதலாவது ஜனாதிபதி, அதே மாதிரி இலங்கட கடைசி மகா தேசாதிபதி ரெண்டுமே ஒரு ஆள் தான். அவர் யாருண்டா வில்லியம் கோபல்லாவ. அவர்தான் இலங்கட முதலாவது ஜனாதிபதி. ஓகே, அடுத்தது பாருங்க. 15வது இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி. ரெண்டும் வேற வேற கேள்வி. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இலங்கையோட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி யாரு? ஜே.ஆர். ஜெயவர்தன ஜூனியர் ரிச்சர்ட் ஜெயவர்தன. அவர்தான் இலங்கையோட முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. அதாவது வந்து என்ன, 1972 யாப்பின் கீழே யாருக்கு அதிகாரம்டா பிரதமர் தான் அதிகாரம். 40 இந்த 72 தான், 72க்கு முதல்ல எல்லாத்துக்கும் 40 யூஎம்பி கட்சி வெல்லுது. அதுல முதலாவது பிரதமராக டிஎஸ் சேனநாயக்க வர எங்க முதலாவது பிரதமர் வந்துட்டு டிஎஸ் சேனநாயக்க. அதுல இருந்து 78ஆம் ஆண்டு யாப்பு வார வரைக்கும் யாருக்கு அதிகாரம்டா இலங்கையில பிரதமருக்கு அதிகாரம் கூட. அப்ப இந்த பிரதமர் இருந்த நிறைவேற்று அதிகாரம் வந்துட்டு 78ஆம் ஆண்டு யாப்புல யாருக்கு மாற்றப்படுதுன்னு சொன்னா ஜனாதிபதிக்கு மாற்றப்படுது. எனவேதான் 78ஆம் ஆண்டு யாப்புக்கு பிறகு இலங்கையில யாரு அதிகாரம் கூடினாலும் சொன்னா ஜனாதிபதி. குறிப்பா நிறைவேற்றுத்துறை சார்ந்த விடயங்கள்ல எல்லா அதிகாரம் மிக்கவராக ஜனாதிபதியாக காணப்படுறாரு. எனவேதான் அப்ப என்ன விளக்கம் சொன்னா, இலங்கட முதலாவது ஜனாதிபதி வில்லியம் கோபல்லாவ ஜனாதிபதியா இருந்தாலும் பெருசா அதிகாரம் இல்லை. அவர் ஒரு நாம நிர்வாகி, அவர் பேருக்கு இருந்தவர். ஆனா ஜே.ஆர். ஜெயவர்தன வந்துட்டு உண்மையில அதிகாரம் மிக்க ஜனாதிபதி இருந்தால் அவருக்கு அதிகாரங்கள் யாப்பினூடாக வழங்கப்பட்டிருந்துச்சு. அதான் வித்தியாசம். எனவே இலங்கட முதலாவது ஜனாதிபதி வில்லியம் கோபல்லாவ, இலங்கட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி வந்துட்டு ஜே.ஆர். ஜெயவர்தன. ஜே.ஆர். ஜெயவர்தன. ஓகே, இதுக்கு இப்படி நான் சொல்லிட்டேன். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 16க்கு 17க்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். 16N17. ஓகே, அந்த ஆன்சர் சரி என்ன. அதாவது வந்துட்டு இலங்கட முதலாவது பிரதமர் வந்துட்டு யாரு டிஎஸ் சேனநாயக்கா, டோன் ஸ்டீஃபன் சேனநாயக்கா. அவர் தான் இலங்கட முதலாவது பிரதமர். 1946 எலெக்ஷன்ல வந்து 47ஆம் இலங்கட முதலாவது பிரதமராக அதுதான். அதே மாதிரி தான் வந்துட்டு இலங்கட முதலாவது பெண் பிரதமர் யாருன்னு கேட்டாவ SWRD பண்டார் நாயக். அதாவது யாரு சொலமன் வெஸ்ட் ரிஜ்வே டயஸ் பண்டார் நாயக்கோட மனைவியான சிறிமாவு பண்டார் நாயக்க தான் இலங்கட முதலாவது பெண் பிரதமர். இரண்டாவது பெண் பிரதமர் யாருன்னு சந்திக்க பண்டார் நாயக்க மருத்துவங்க. அவரோட மகள் தான் இரண்டாவது பிரதமர். சரியானே? ஓகே, மூணாவது பிரதமர் யாரு சொல்லுங்க பாப்போம். இலங்கட முதலாவது பெண் பிரதமர் என்ன சிறிமா பண்டார் நாயக்க. இரண்டாவது பெண் பிரதமர் சந்திரிகா பண்டார் நாயக்க மருத்துவங்க. மூணாவது பிரதமர் யாரு? ஹரிணி. என்ன இப்ப இருக்கிற ஹரிணி அமரசூரிய தான் இல்ல என்பிபி. அவதான் வந்துட்டு இலங்கட மூணாவது பெண் பிரதமர். சரியா? அவ எத்தனாவது பிரதமர்னு கீழே கேட்டு வருவோம். அதை பார்ப்போம். நம்ம பெண் பிரதமர்ல மூணாவது அவ இலங்கையில. சரி, 18 இலங்கையின் முதலாவது சபாநாயகரின் பெயர் போடுங்க பாபு. இது இலங்கையில முதலாக சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட நபர் பெயர் என்ன? இரண்ட குழு ஒன்று தானே. டொனமூர் யாப்பின் கீழ் தெரிவு செய்யப்பட்டார் அவரு. டொனமூர் யாப்பின் கீழ் தான் இலங்கை முதலாவது சபாநாயகர் பதவி அறிமுகப்படுத்தப்படுது.
ஓகே. இலங்கட முதலாவது சபாநாயகர் வந்துட்டு பிரான்சிஸ் மொலமுரே. பிரான்சிஸ் மொலமுரே இவர்தான் தொடர்பு அரசியல் அமைப்பின் கீழே தெரிவு செய்யப்பட்ட முதலாவது சபாநாயகராக காணப்படுறாரு. 19வது கான்செப்ட் பண்ணுங்க பாப்போம். இலங்கையின் முதலாவது மக்கள் பிரதிநிதியாக சட்டசபை. சட்டசபைன்றது பார்லமெண்டத்துக்கு, அந்த பார்லமெண்டத்துக்கு அந்த பார்லமெண்ட் நம்ம நாட்டுலாம் பேர். இந்தியாவில் நாடாளுமன்றம், அமெரிக்காவில் வந்துட்டு காங்கிரஸ், அதே மாதிரி வந்துட்டு எங்க சுவிட்சர்லாந்துல நேஷனல் அசம்பிளி, அதாவது தேசிய சபைன்னு சொல்லலாம். சரியான தேசிய மன்றம் சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு நாட்டிலுமே ஒவ்வொரு பேர்ல இருக்குது. அப்ப அதுக்கு பொதுவான பேர் தான் வந்துட்டு சட்டசபை. சட்ட சபைன்றது இந்த பார்லமெண்ட்டுக்கு பொதுவான பேர். வந்த வகையில இலங்கை முதலாவது பிரதிநிதியாக சட்டசபைக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நபர் யாரு? ஆன்சர் பண்ணுங்க பாப். யாரு? பொன் இராமநாதன். சரிதானே? முழு பேர் வந்துட்டு பொன்னம்பலம் இராமநாதன். சுருக்கி என்ன சொல்லுவாங்க? பொன் இராமநாதன் சொல்லி போட்டு பயன்படுத்துவாங்க. பொன்னம்பலம் இராமநாதன் அல்லது பொன் இராமநாதன். இவர் சகோதரர் தான் வந்துட்டு யாரு? பொன்னம்பலம் அருணாச்சலம். அவர்தான் இலங்கை அரசியல் இயக்கமான தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் முதலாவது. சரிதானே? அவை இதை விட வந்துட்டு பொன் இராமநாதன். ஓகே. 20வது, இலங்கையில் ஒழுங்கமைந்த வகையில் உருவாக்கப்பட்ட முதலாவது அரசியல் கட்சி அது. இலங்கையில தோற்றம் பெற்ற அரசியலுக்காக வேண்டிய ஒழுங்கமைந்த முதலாவது கட்சி அது. 2 விட வந்திருக்குது. ஓகே, மத்தாக்கள். இதுல சரியான விட வந்துட்டு லங்கா சமசமாஜ கட்சி. 1935ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட லங்கா சமசமாஜ கட்சி தான் வந்துட்டு இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட வகையில் உருவாக்கப்பட்ட முதலாவது கட்சி. அதுக்கு பிறகு லங்கா கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கு பிறகு போல்செவிக் லெனினிச கட்சி, அதுக்கு பிறகு ஏசிடிசி ஆல்சோ தமிழ் காங்கிரஸ். அதுக்கு பிறகுதான் வந்துட்டு 1946ஆம் ஆண்டு தான் வந்துட்டு ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கப்படுது. சரிதானே? எனவே இலங்கையில ஒழுங்கமைக்கப்பட்ட வகையில அல்லது ஒழுங்கமைந்த வகையில் உருவாக்கப்பட்ட முதலாவது கட்சி லங்கா சமச கட்சி. இலங்கையில அரசியல் வரலாற்றுல இல்லைன்னா இலங்கை வரலாற்றுல அடையாளப்படுத்தப்பட்ட முதலாவது அரசியல் கட்சின்னு கேட்டாது இலங்கை தொழிலாளர் கட்சி. 1928ஆம் ஆண்டு ஏஇ குணசிங்க தலைமையில் உருவாக்கப்பட்ட என்னது இலங்கை தொழிலாளர் லேபர் பார்ட்டி தான் இலங்கையில வந்துட்டு அடையாளப்படுத்தப்பட்ட முதலாக கட்சி. ஆனா அரசியல் கட்சிக்குரிய பண்புகளை கொண்டு இருக்கல, பிறகு அழிஞ்சு போயிட்டு அதனால வந்துட்டு அதை யாருமே செய்யல, முதலாக கட்சி எடுத்துக்கொள்றோம். எனவேதான் சரியான விட வந்துட்டு லங்கா சமசமாஜ கட்சி LSSP 1935ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த கட்சி இப்பயும் இருக்கு. இந்த தலைவராக தான் வந்துட்டு வாசுதேவ நாணயக்காரர் இருக்கார். அவர் மஹிந்தர சகாவலரால் முக்கிய சகாவலரால் ஆரம்பத்தில் இடதுசாரியா இருந்து பிறகு மஹிந்தியோட நிற்கப்படால் அவர் இந்த கட்சியில தலைவர். இந்த கட்சி இன்னும் இருக்குது. ஆனால் அது மெம்பர்ஷிப் இல்ல. அதுல வந்து தலைவர் மட்டும்தான் நேஷனலிஸ்ட்ல வந்தாரு, வாசுதேவ நாணயக்காரர். ஒரு இடதுசாரி கட்சி இது. ஓகே. இதுல இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட 5 கேள்விகள் இருக்குது, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது வந்துட்டு கௌரவ அனுரகுமார திசாநாயக் இலங்கை எத்தனையாவது ஜனாதிபதி? இரண்டாவது இலங்கை தற்போதைய பிரதமரின் பெயர்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் என்ன. ஓகே. இவர் எத்தனையாவது பிரதமர்? எதிர்வரும் மாதம் இலங்கையில் நடக்கவிருப்பது எத்தனையாவது பாராளுமன்ற தேர்தல் ஆகும்? இலங்கையில் தற்போது காப்பந்து அரசாங்கத்தை அமைத்துள்ள அரசியல் கட்சி. இதுதான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள். இது 5க்கும் நீங்க தேடிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல நான் இதுக்குரிய ஆன்சரை உங்களுக்கு நான் வழங்கப்படுத்துறேன். சரிதானே? ஓகே. ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டுக்கொள்ளலாம்.